நான் கிளைண்ட்ஸ் அன்னைக்குமே வெறும் கிளைண்ட்ஸா ஒரு பிஸ்னஸா ஒரு ப்ரொஃபஷனலா டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ணது கிடையாது. ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? திட்டிடுவேன், அவங்களையும் திட்டிடுவேன், பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு திட்டிடுவேன் நான். அதனாலதான் நான் திருப்பி திருப்பி மக்களையே போய் 1 லட்சம் கொடுக்கறது, 5 லட்சம் கொடுக்கறது, நான் வசியம் பண்றேன், மாந்திரிகம் பண்றேன், பில்லி சூனிய ஏவல் விடுறேன். பில்லி சூனிய ஏவலெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒருத்தரை பார்த்து வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருந்தோம், அந்த வயிறு மனசு வந்து உண்மையான சோலா இருந்துச்சு அப்படின்னா அங்க பில்லி சூனிய ஏவலை வச்ச மாதிரி தான், ஆப் எடுத்து சொருகின மாதிரி தான். சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸுக்கு உச்சத்துல இருக்கிற அந்த பொண்ணு துபாயில கிரெயின் டிரைவர் லவ் பண்றாங்க. இவங்களால ஏத்துக்கவே முடியல. டே ஒன்ல இருந்து இன்னைக்கு நேத்து இல்ல, என்கிட்ட ஜாதகம் இப்ப நான் பாத்துட்டீங்கன்னா திருப்பி என்கிட்ட வராதிங்கன்னு தான் நான் டே ஒன்ல இருந்து சொல்லிட்டு இருப்பேன் கிளைண்ட்ஸ் கிட்ட. என்னைக்குமே நான் கிளைண்ட்ஸ் திருப்பி திருப்பி வரணும்னு இது நாள் வரைக்கும் நான் நினைச்சது கிடையாது. ஜாதகம் பார்த்துட்டீங்களா, திருப்பி உடனே 6 மாசம் தூக்கிட்டு வந்துடாதீங்க. இந்த சார்ட்ஸ்ல எல்லாம் கர்மாலாம் தெரியுமா? ஒருத்தவங்களோட கர்மாலாம் 100% தெரியும், மாத்த முடியாது, பட்டமா தெரியும். இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க கடந்த பிறவியிலங்கிறது. நம்ம முதல்ல பாஸ்ட் லைஃப் கர்மா சொல்லும் போதே அந்த இடத்துல அவங்க வந்து அந்த ஒரு பெரிய கேள்வி இருந்திருக்குல்ல, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு. அந்த கேள்விக்கான விட கிடைச்சோடனே அவங்க ஃபர்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ள நான் வந்தபோது ஜாதகங்கள் பார்க்கும்போது நானே அழுதுருக்கேன். எனக்கு அப்படி கண்ணில் அவங்க அங்கே அழுது முடிச்சு எல்லா பஞ்சாயத்தெல்லாம் முடியும்போது இங்கே கண்ணு இங்கே முட்டிட்டு நிற்கும் தண்ணி. என்ன இப்படி உனக்கு ஒரு கஷ்டமா. அதனால எனக்கு எப்பவுமே சின்னதுலேருந்தே டிஃபால்ட்டாவே ஒரு வயிறொட்டி ஏதாவது ஒரு ஜீவனை பார்த்தாலே, அது மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகம் இருந்தாலும் சரி, பறவை இருந்தாலும் சரி, உடம்பொட்டியோ வயிறு ஒட்டியோ தினமும் ஒரு நிலைமையில் இருந்ததுன்னா கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்தோம். அது அப்படியே இருந்தனால எனக்கு ஒரு கட்டத்தில் கொஞ்சம் பணம், எனக்கு 10 ரூபா எனக்கு ஜீவனத்துக்கு வேணும், 11வது ரூபாய் எனக்கு வருது அப்படிங்கும்போது அந்த 11வது ரூபாய் நான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸானா மெடிடேட் பண்ணுவாங்க, விரதம் இருப்பாங்க, கடுமையான விரதம் இருப்பாங்கன்னு. நான் டேபிள் நிறைய நான் ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சனாலே என்னை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க உனக்கு ஏதாவது பிரச்சனையா தான் கேட்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியா அப்படின்னு தான் கேட்பாங்க. என்னோட ஒரே எக்ஸாஸ்ட் வந்து நல்லா சாப்பிட்றது, தியேட்டர்ல போய் 2.5 மணி நேரம் எதை பத்தி யோசிக்காம பாக்குறது. வெளியே வந்தாச்சுன்னா அதையும் மறந்துடுவேன், இதையும் மறந்துடுவேன். நம்ம ஆஸ்ட்ராலஜி ஃபீல்டில் இருக்கட்டும், இல்லை இந்த அனிமல் ரெஸ்கியூ அந்த ஃபீல்டில் இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறீங்க. பர்சனல் லைஃப் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா, இல்லை பாதிச்சிருக்கா? நான் டீச்சிங்ல வந்தபோது எனக்கு பாதிச்சது, நான் கேட்டரிங்ல இருந்த போதும் பாதிச்சது, ஆஸ்ட்ராலஜி இருந்த போதும் பாதிச்சது. ஸோ அதை வந்து ஒரு ஃபீமேலாக இருக்கும்போது நம்மளோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும்போது. உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஆஸ்ட்ராலஜி எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கு, எப்படி சப்போர்ட்? எதுவுமே பண்ணலைங்க, எல்லாமே சேதாரம் ஆகிட்டு, ஏய் எங்க யார் எப்ப அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறதுக்கு ஒரு சிச்சுவேஷனாவே நான் அதைத்தான் கருதுறேன். ஆக்சுவலா இதெல்லாம் ஏன் முன்னாலேயே சொல்லல, எனக்கு பொருத்தம் பார்க்க ஜோசியரு, அப்புறம் என்ன இதை படின்னு சொன்ன ஜோசியரு, என் பையனை இதுல படிக்க வைங்கன்னு சொன்ன ஜோசியரு. இந்த மாதிரி நீங்க ஜாதகம் பார்க்கும்போது வந்து வர்றவங்களுக்கு வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியா பாப்பீங்களா, இல்லை எப்படி? நான் கிளைண்ட்ஸ் அன்னைக்குமே வெறும் கிளைண்ட்ஸா ஒரு பிஸ்னஸா ஒரு ப்ரொஃபஷனலா டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ணது கிடையாது. ஏன் அப்படின்னா நான் வீட்லயே நிறைய சொல்லுவேன், கிண்டடிப்பாங்க, என்ன ஒரு விசில் குக்கர் சத்தம் வந்துச்சுன்னா உனக்கு எனர்ஜி டைவர்ட் ஆகுதா. நான் சரின்னு சொன்னா அவங்க வந்து ஃபாரினுக்கு 20 லட்சம் பணம் கட்டிடுவாங்க, நான் வேண்டான்னு சொன்னா இந்த பையனோ பொண்ணோ வேண்டான்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஒரு வாழ்க்கையில மேஜர் டிசிஷன் எடுக்கிறதுக்காக நான் சயின்ஸ் எடுங்கன்னு சொன்னா சயின்ஸ் குரூப் எடுப்பாங்க, ஆர்ட்ஸ் எடுங்கன்னு சொன்னா ஆர்ட்ஸ் குரூப் எடுப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்கும்போது அசாதாரணமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி டே ஒன்ல இருந்து நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஒரு வரனை வேண்டான்னு அவங்க சொல்லும் போதும், இந்த வரன் வேண்டாங்க, இதெல்லாம் மைனஸ், இதெல்லாம் பிளஸ் சொல்லும் போதும் ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல் பண்ணிருக்கேன். ரெண்டாவது எனக்கு ஒரு பயமே கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, குழந்தைங்களோட ஜாதகத்தை ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த குழந்தையோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா ரொம்ப என்ன சொல்றோம், நம்ம பெத்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோமோ செய்யக்கூடாது செய்யணும்னு சொல்லுவோமோ அந்த அளவுக்கு ஒரு பர்டனா அந்த டைம்ல நான் ஃபீல் பண்ணுவேன். சரியா வழிகாட்டிடணும், கொஞ்சம் கூட நம்ம எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது அப்படி. அவங்க ஒரு 3-5 வருஷம் கழிச்சு அவங்க வருவாங்க, உங்ககிட்ட தான் வந்து நாங்க 10th பார்த்தோம், நீங்க சயின்ஸ் எடுத்தோம், பிடிஎஸ் முடிச்சு எம்டிஎஸ் முடிச்சுட்டாங்க, ஓனா கிளினிக் வைக்கலாமான்னு சொல்லி வந்தாங்க, இல்ல லாயர் ஆயிட்டாங்கன்னு வரும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கோம்னு சொல்லி ஹாப்பியா இருக்கும். நான் சினிமா பார்த்து 5 வருஷம் ஆச்சு, அடிக்கடி நிறைய பேர் பாக்குறீங்கல்ல, அப்போ எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம்லாம் நிறைய வரும், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? திட்டிடுவேன், அவங்களையும் திட்டிடுவேன், பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு திட்டிடுவேன். நான் இல்ல ஸ்டடீஸ் மட்டும் இல்ல, பொதுவா சென்சிட்டிவான விஷயம் ஏதோ ஒன்று வருது, ஃபேமிலி மேட்டர் ஏதோ ஒன்று வருது, அந்த இடத்துல அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்டை கழட்டி இப்படி இந்த பக்கம் வச்சுட்டு பர்சனலா ஒரு கவுன்சிலரோ அந்த டைம்ல சில இடத்துல நம்ம செயல்பட வேண்டி இருக்கும். இதே ஒரு 2022 முன்னால அந்த மாதிரி இருக்கல, ஆனா இப்போ ஒரு பர்சனல் கவுன்சிலராவும் சில விஷயங்களை நம்ம அவங்களுக்கு கைடன்ஸும் சஜஷனும் கொடுக்க வேண்டி இருக்கு. ஏன்னா திக்கட்டு சுத்துற மாதிரி இருக்கு. ராகு பத்தி கேட்டீங்கல்ல, இந்த எரா ஃபுல்லாவே ராகுவோட கண்ட்ரோலுக்குள்ளதான் இருக்கும். அப்ப எல்லாருமே ஒரு மாயக்குள்ளதான் இருக்கும், எல்லாருமே நம்ம கண்ணுக்கு முன்னால தெரியாத ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ கண்டிப்பா அஸ்ட்ராலஜரா ஒரு கவுன்சிலர் மாதிரி தான் நான் கைடன்ஸ் கொடுக்க வேண்டி இருக்கு. இந்த ஆஸ்ட்ராலஜி ஜேர்னிலேயே ரொம்ப டச்சிங்கான பார்ட்னா எப்படி அந்த பர்சனோ இல்ல அந்த ஒருத்தங்க யார் வராங்களோ கிளையண்டோ சம்மன் அவங்கள வந்து நம்ம எப்படி டச் பண்றோம், அவங்க லைஃப்ல நம்ம எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போறோம், இல்ல அவங்களை எப்படி சப்போர்ட் பண்றோங்கிறது இருக்கும். அந்த வகையில என்னைக்காச்சும் உங்களுக்கு ஒருத்தங்களை
பார்த்துப்பா சூப்பர் அவங்க லைஃப் நல்லா மாறி இருக்கு, நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ் வரும்போது இருக்கு. ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி வந்து நம்மகிட்ட தான் வந்து பார்ப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நம்மகிட்ட தான் பார்த்திருப்பாங்க, படிக்கும்போது நம்மகிட்ட பார்த்திருப்பாங்க, கல்யாணம் பண்ணும்போது நம்மகிட்ட பார்த்திருப்பாங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மகிட்ட ரிட்டர்ன் வருவாங்க. அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வரும்போது மட்டும் தான் நமக்கு அந்த ஃபீட்பேக் கிடைக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகுறது நீங்க கண் கூட பார்க்க முடியும். அவங்க லைஃப் ஜேர்னியவே உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க. நம்ம என்ன பார்த்தாலும் லைஃப்ல நடக்க வேண்டியது நடக்கும். அந்த மாதிரி உங்களை எமோஷனலி ட்ரெயின் ஆயிருக்கா இல்ல உங்களை பாதிச்சிருக்கா? சில கிளைண்ட்ஸ் வந்து எப்படின்னா உனக்கு டே ஒன்லயே நான் புரிய வச்சுட்டேன், உன் பேட்டர்ன் இப்படிதான், உன்னோட பிராப்தம் இதான் புரிய வச்சுட்டேன், நீ அதே கேள்வியோட திருப்பி ஒவ்வொரு வருஷமும் என் இதுக்கு வந்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சில கிளைண்ட்ஸ் வந்து நம்மள ரொம்ப தர்ம சங்கடப்படுத்துவாங்க. நான் என்னத்த பெருசா உனக்கு நான் மாற்ற சொல்லிட போறேன், டே ஒன்ல இருந்து இன்னைக்கு நேத்துன்னு இல்ல, என்னைக்குமே எனக்கு கிளைண்ட்ஸ் திருப்பி திருப்பி வரணும்னு இது நாள் வரைக்கும் நான் நினைச்சது கிடையாது. என்கிட்ட ஜாதகம் இப்ப நான் பாத்துட்டீங்கன்னா திருப்பி என்கிட்ட வராதீங்கன்னு தான் நான் டே ஒன்ல இருந்து சொல்லிட்டு இருப்பேன் கிளைண்ட்ஸ் கிட்ட. ஜாதகம் பார்த்துட்டீங்களே திருப்பி உடனே 6 மாசம் தூக்கிட்டு வந்துடாதீங்க, இதுதான் பலம் பலவீனம்னு சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி தூக்கிட்டு வராதீங்கன்னு சொல்ல ரிப்பீட்டடா அவங்க வருவாங்க அப்படிங்கும்போது அது ஒரே விஷயத்துக்காக வரும்போது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கும். ஒன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா திருப்பி அதே விஷயத்தோட வரீங்க. நிறைய பேர் வருது இந்த ஒரு தப்ப தயவுசெய்து எந்த பேரண்ட்ஸுமே செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். என் பையன் இந்த பொண்ணை விரும்புறான், எங்களால அதை ஏத்துக்கவே முடியல, என்ன பண்ண பிரிக்கலாம்னு வந்து கேட்பாங்க. எங்களால அந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்க குடும்பத்தை ஏத்துக்க, எங்களுக்கு ரொம்ப சாத்வீகமா ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு வேணும், இவ்வளவு பவர்ஃபுல்லான பொண்ணு வேணாம்னு சொல்லி பசங்க வீட்டுல வந்து பேசுவாங்க. நம்ம என்ன சொன்னாலுமே அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. அதுல ஒரு கிளையண்ட் எப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் ஃபீல்ட்ல இருந்தவர். அவர் என்னன்னா அந்த பொண்ணு வந்து கவர்மெண்ட் அவ்வளவு உச்சம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் இது உச்சத்துல இருக்கிற அந்த பொண்ணு துபாயில கிரேன் டிரைவர் லவ் பண்றாங்க. இவங்களால ஏத்துக்கவே முடியல. என்ன பரிகாரம் வேணாலும் சொல்லுங்க, எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லுங்க, எனக்கு பிரிச்சு மட்டும் விட்டுருங்க. என்ன பண்ணீங்க? பண்ணவே முடியாது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பீக்கர் போட்டு கேரளால மாந்திரிக ஸ்பெஷலிஸ்ட் அடிச்சு கேக்குறேன், இங்க பாரு ஸ்பீக்கர் போட்டிருக்கேன், அவங்க கேக்குறாங்க உண்மையை சொல்லு, இது வந்து நீ ஆஸ்ட்ரோ பிருந்தாட்ட நீ பேசிட்டு இருக்க, நீ வந்து கிளையண்ட் கிட்ட பேசல. இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு கிரேன் டிரைவரை விரும்புது, பொண்ணு ஆசைப்படுறா, வயசு 37 வயசு ஆயிடுச்சு, இத்தனை வருஷம் அந்த பையனுக்காக மட்டும் இருக்கு, சண்டை போடுறது இல்ல, ஆர்ப்பாட்டம் பண்றது இல்ல, வீட்டு விட்டு ஓடி போல, ஏன்னா அவ்வளவு பெரிய பதவி, பண்ணினா இந்த பையனை பண்ணிக்கிறேன், இல்லன்னா கடவுளுக்கு இப்படி இருக்கேன்னு அவ்வளவு ஜென்யூன் சொல்லுது. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் இந்த பொண்ணை பிரிக்கணும்னு சொல்லி இப்போ முன்னால வந்திருக்காங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நீ சொல்லு, நீ தான் உங்க ஊர்லதான் இதுல ரொம்ப ஃபேமஸ், மண்டக்குள்ள ஒருத்தரோட தாட்ஸ்ல போய் வேலை பண்ணவே முடியாதுக்கா, அதனால தயவுசெய்து உங்ககிட்ட புரிய வச்சிருங்க. அதனாலதான் நான் திருப்பி திருப்பி மக்களே போய் 1 லட்சம் கொடுக்கறது, 5 லட்சம் கொடுக்கறது, நான் வசியம் பண்றேன், மாந்திரிகம் பண்றேன், பில்லி சூனிய ஏவல் விடுறேன், பில்லி சூனிய ஏவலால எதுவுமே கிடையாது. ஒருத்தரை பார்த்து வயிறறிஞ்சுக்கிட்டே இருந்தோம், அந்த வயிறறிய மனசு வந்து உண்மையான சோலா இருந்துச்சு அப்படின்னா அங்க பில்லி சூனிய ஏவல வச்ச மாதிரிதான், ஆப் எடுத்து சொருகுன மாதிரிதான், வயிறறிஞ்சாங்கன்னா டேரா போய் வண்டி அடிப்போம். இந்த மாதிரிதான் பில்லி சூனிய ஏவல் வேலை பண்ணுமே தவிர வசியம் மாந்திரிகம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஆள் இல்ல, எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. இந்த சார்ட்ஸ்ல எல்லாம் கர்மாலாம் தெரியுமா? ஒருத்தவங்களோட கர்மாலாம் 100% தெரியும், மாத்த முடியாது, பட்டமா தெரியும். இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க கடந்த பிறவியிலங்கிறது அதை நான் சொல்லும் போது லைஃப்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். ஓகே, ஒன்னா அதே தான் செய்வாங்க. ஆமாங்க இப்படியே தான் பண்ணேன், இப்போ அப்படிதான் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சுன்னா செய்யலாமாங்க, வாய்ப்பு வந்துச்சு செய்யலாங்கிறவங்க ஸ்மார்ட், விதிய மதியால வென்று கொண்டு இருக்காங்க அவங்க. இந்த இப்ப நீங்க இந்த ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்கல்ல, ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப உடஞ்சு போய் வருவாங்க, என்னப்பா இது கண்ணு முன்னு தெரியாம வந்திருப்பாங்க, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? நான் ஒருத்தங்களை நார்மலா பார்த்தாலே நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதனால இருக்காங்க, ஏன் இவ்வளவு சஃபர் ஆகுறாங்க. அப்போ உங்களோட இந்த எனர்ஜி எப்படி? நம்ம முதல்ல பாஸ்ட் லைஃப் கர்மா சொல்லும் போதே அந்த இடத்துல அவங்க வந்து அந்த ஒரு பெரிய கேள்வி இருந்திருக்குல்ல, எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு, அந்த கேள்விக்கான விட கிடைச்சோடனே அவங்க ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. முதல்ல அந்த கேள்வி தெரிஞ்சு ஓ பிரச்சனை ஏன்ட்டு இல்ல, என்னோட ஏதோ ஒரு நடவடிக்கையில as a result இம்பாக்ட் தான் எனக்கு இப்ப ஆகுதுங்கிறத ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் மாதிரி அவங்களுக்கு சில மோட்டிவேஷன் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி, இல்லாததை இருக்க போகுதுன்னு சொல்ல மாட்டேன், நடக்காத நடந்துரும், ஆடி போனா ஆவணி வந்தா இது சரியா போயிருந்தாலும் சொல்லி அனுப்ப மாட்டேன். ஆனா எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன்ல வருவாங்க, ஐயோ இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா, இந்த பையனுக்கு இப்படி ஒரு நிலைமையா. சிலர் கே வருவாங்க, லெஸ்பியன்ஸ் வருவாங்க, பாலியல் தொழில பாலியல் துறையில தன்னை ஈடுபடுத்திட்டு இருக்கிற ஆண்களும் பெண்களும் எனக்கு கிளைண்ட்ஸா வந்திருக்காங்க. அப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தை விட சிறப்பா சில விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கு. ஃபீல்டுக்குள்ள நான் வந்தபோது ஜாதகங்கள் பார்க்கும்போது நானே அழுதுருக்கேன். எனக்கு அப்படி கண்ணில் அவங்க அங்க அழுது முடிச்சு எல்லா பஞ்சாயத்தெல்லாம் முடியும்போது இங்க கண்ணிங்க முட்டிட்டு நிற்கும் தண்ணி. என்ன இப்படி உனக்கு ஒரு கஷ்டமா சொல்லி கட்டி பிடிச்சி நம்ம சேர்ந்து ஆறுதல் சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு வந்திருக்கு. ஆனா ஒரு 1000 ஜாதகம், ஒரு 2000 ஜாதகம், ஒரு 3000 ஜாதகம் அப்படின்னு தாண்டினதுக்கு அப்புறமா ஆயிடும் இல்லைங்களா, எத்தனை அடி ஒருத்தர் தாங்க முடியும், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். நீ உடையும் போது நானும் சேர்ந்து உடஞ்சு உனக்கு பிரச்சனையை ஆத்தி வாத்தின்னு கட்டி பிடிச்சி அவங்க பிரச்சனையை பூதாகரமாக்குறதுக்கு பதிலா யதார்த்தம் இப்படிதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு டீச்சரா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆபீசரா இப்படிதான் சொல்லி அடிச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்ல அந்த மாதிரி ஒரு பெரிய எமோஷனலா நான் ரொம்ப வீக்கார அளவுக்கு நடக்கல, ஆனா உடைக்கிற அளவுக்கு வருவாங்க ஆளுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வந்து என்னைக்காவது உங்களுக்கு அப்பப்பா இது வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது, போதும் இதுக்கு மேல இவங்களை பார்க்க வேணாம், இவங்களுக்குள்ள அப்ரோச் பண்ண வேணாம், அவங்க வேணாம் நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா?
ஏன்னா இல்ல. நம்மளுக்கு பர்சனலா ரொம்ப ஹர்ட் ஆகுதோ இல்ல இல்ல. நம்மள பாதி வாய்ப்பே இல்ல. அப்படி இருந்தா நம்ம ப்ரொஃபஷனல் இருக்கவே முடியாது. இன்ட்யூஷன்ஸ் இருக்குமா நம்ம இந்த சார்ட்ஸ் பார்க்கும்போது என்னதான் கட்டம் சொன்னாலும் நமக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் இருக்குல்ல இது கரெக்டா ஒரு இருக்கும் கிரகம் மட்டும் என்ன பாரு என்ன பாரு என்ன பாருன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நட்சத்திரம் மட்டும் என்ன பாரு என்ன பாரு என்ன பாருன்னு வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நான் கரெக்டா அந்த கிரகத்தை அந்த நட்சத்திரத்தை மட்டும் பத்தி பேசினாலே போதும், அவங்களுக்கு அதை பத்தி மட்டும் தான் அவங்க கேட்பாங்க. அதுக்கெல்லாம் தான் அந்த சோல் வந்து எனர்ஜியஸா இருக்கணும்னு சொல்றது. அப்போ ஒவ்வொரு அஸ்ட்ராலஜிக்குள்ளேயும் எனர்ஜி இருக்கணும். அது எந்த எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜியோ மத்தவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க, ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க என்னைக்காவது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி நான் எதிரே பார்க்கல நார்மலா ஏதோ பேசிட்டு இருந்தா திடீர்னு வேர்ஸ்ட் ஆகும்ல நிறைய பேர் உடஞ்சு வர்றது வேற திடீர்னு இந்த லைஃப்ல இப்படியும் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ஐ ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட். ஓகே உங்களுக்கு அது டே அன்எக்ஸ்பெக்டட் 1ல இருந்தே ஓகே என்னோட ரொட்டீனே அப்படிதான். நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், எஸ்பெஷலி ஸ்கார்பியன்ஸ் யார் வந்தாலுமே சொல்லுவேன், ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட், பி ரெடி, பி ப்ரிப்பேர்டு. அந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. ஆஸ்ட்ராலஜரா நீங்க அப்படி ஒன்று சொல்றீங்க ஆஸ் பிருந்தாவா உங்களுக்குன்னு ஒரு சைட் ஆஃப் லைஃப் இருக்கும்ல ஆஸ்ட்ராலஜி ஒரு பக்கம் உங்களுக்கு பிடிச்சி பண்றீங்க எல்லாம் சூப்பர் அதை பத்தி லைக் இப்போ நீங்க அனிமல்ஸ் மேல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி அது அனிமல்ஸ் மேல இன்ட்ரெஸ்டே அப்படின்னு இல்ல, வலியை வந்து உணரக்கூடிய தன்மை. எனக்கு கிள்ளினா வலிக்கும் தெரியும், அடிபட்டா எனக்கு வலிக்கும் தெரியும், அழுவேன்னு தெரியும், தாங்க முடியாதுன்னு தெரியும், ஏதாவது ஊசி போடுங்க எனக்கு இந்த வலி போனா போதும்னு தெரியும். அதனால எனக்கு எப்பவுமே சின்னதுல இருந்தே டிஃபால்ட்டாவே ஒரு வயிறொட்டி ஏதாவது ஒரு ஜீவனை பார்த்தாலே அது மனிதனா இருந்தாலும் சரி, மிருகம் வந்தாலும் சரி, பறவை இருந்தாலும் சரி, உடம்பொட்டியோ வயிறு ஒட்டியோ தீனமா ஒரு நிலைமையில் இருந்ததுன்னா கண்ணில் ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துடும். அது அப்படியே இருந்தனால எனக்கு ஒரு கட்டத்துல கொஞ்சம் பணம், எனக்கு 10 ரூபாய் எனக்கு ஜீவனத்துக்கு வேணும், 11வது ரூபாய் எனக்கு வருது அப்படிங்கும்போது அந்த 11வது ரூபாய் நான் வந்து முடியாத அந்த ஜீவன்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மனநலம் சரியில்லாத குழந்தைங்க, இயலாமையில் இருக்கிற முதியவர்கள், என்ன எந்திரிக்க எனக்கு நடக்க முடியாது, என்னால சுயமா பார்த்துக்க முடியாது, சமைச்சிக்க முடியாது, சாப்பிட, இந்த மாதிரி நபர்களுக்கு மட்டும் நம்ம அன்னதானம் செஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அது அந்த இடத்துல அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். புத்தியிலும் பொழைச்சிக்குவோம் அப்படிங்கறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். ஆனா அனிமல்ஸ் வந்து பறவைகளோ மிருகங்களோ வந்து எனக்கு வலிக்குது, எனக்கு பசிக்குது, எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு நோயா இருக்குன்னு அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. அப்ப அவங்களுக்கு அது என்னன்னு சொல்லி இது குறிப்பறிஞ்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறது தோணிக்கிட்டே இருந்தது. முதல்ல வந்து அனிமல் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருந்தோம் கோயம்புத்தூர்ல. வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்கியூ மேனு ஒரு நாளைக்கு 150-200 கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓடிட்டு இருந்துச்சு. நான் 2020ல ஸ்டார்ட் பண்ண போது. ஆனா அங்க பெரிய செட்பேக் ஃபெயிலியர் என்ன நாங்க எதிர்கொண்டோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 ரெஸ்கியூ 12 ரெஸ்கியூ நம்ம தூக்கிட்டு வரோம், பூனை தூக்குறோம், நாயை தூக்கிட்டு வரோம், உடம்பு முடியாம ரோட்ல அடிபட்டு கிடக்கு தூக்கிட்டு வரோம்னா ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம், காசு செலவு பண்ணிடலாம், இன்னைக்கு குணமாகணும், உனக்கு கால் அடிச்சு தொங்கிட்டு இருக்கு, கட்டு போட்டேன், எப்படி உனக்கு கொண்டு போய் அதே மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்ல அரோமா பேக்கரி கடையில் உன்னை எப்படி நான் இறக்கி விட்டு வருது, இங்கதான் உன்னை எடுத்த நீ அங்கே இருந்து எப்படி எடுத்துட்டு வருது, அடுத்த நேரம் அவனுக்கு யாரு மருந்து கொடுப்பாங்க, அடுத்த நேரம் அதுக்கு யாரு சோறு போடுவாங்க, தண்ணி கிடைக்குமா தெரியாது, நீ படுத்தே இருக்கணும், நீ இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு எப்படி சொல்றது, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது. ஸ்டாப் பண்ணிட்டு ரெஸ்கியூவை ஒத்துக்கிட்டு தான் நான் ஃபெயிலியர், இது வந்து என் சக்திக்கு உட்பட்டது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் ரெஸ்கியூ பண்ண வேண்டாம். ஆனா அதுக்கு பதில் இப்ப என்ன பண்ணிட்டோம்னா, கோயம்புத்தூர்ல எந்த நாயோ பூனையோ, தெரு நாய்கள் தெரு பூனைகள் அடிபட்டு கிடந்தா ட்ரீட்மெண்ட் அண்ட் மெடிகேஷன் ஃப்ரீ, வாங்க மருத்துவமோ மருந்தோ சர்ஜரி எது வேணாலும் ஃப்ரீயா நம்ம பண்ணி தந்துடலாம், வச்சு மட்டும் பார்த்து, அந்த துப்பு எங்கிட்ட இல்ல, அந்த தகுதி எங்கிட்ட இல்லன்னு சொல்லி ஓப்பனாவே நாங்க திருப்பி அனுப்பிச்சிருவோம். நீங்க தான் ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி ரீஹாப் ஒண்ணு? கவர்மெண்ட் அறிவிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இப்ப கூட ஒரு 10 நாள் முன்னால கூட இது வந்துச்சு, ஒரு ஸ்டேட்டஸ் வந்துச்சு, தமிழக அரசு வந்து மிருகங்களுக்கு வந்து ரீஹாப் சென்டரும் ஏபிசி எல்லாம் எல்லாருக்கும் பண்ணலான்னு, அவங்களுக்கு ஃபுட் அண்ட் வாட்டர் மெடிகேஷன் ப்ராப்பரா கிடைக்குதா, அவங்களை ரெஸ்கியூ பண்ணி ரீஹாப் பண்ற என்னெல்லாம் ட்ரீமா நினைச்சனோ அதெல்லாம் ஒரு நோட்டீஸாவே தமிழ்நாடு கவர்மெண்டோடதே போட்டு வந்துச்சு. அது செயல்பட்டாச்சுன்னா பெரிய மிராக்கிள், சொர்க்கம் தான் அப்புறம் உங்களுக்கு லைஃப். உங்ககிட்ட ஒரு எனர்ஜி இருக்கு, நல்லா இன்தூசியாஸ்டிக்கான ஒரு எனர்ஜி இருக்கு. என்னைக்காவது எக்ஸாஸ்ட் ஆயிருக்கா? அப்படி எக்ஸாஸ்ட் ஆனா என்ன பண்ணுவீங்க? தெறிக்கி விட்டுருவேன், நல்லா சாப்பிடுவேன், சினிமாக்கு போவேன். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா மெடிடேட் பண்ணுவாங்க, விரதம் இருப்பாங்க, கடுமையான விரதம் இருப்பாங்கன்னு. நான் டேபிள் நிறைய நான் ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சனாலே என்னை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க உனக்கு ஏதாவது பிரச்சனையா தான் கேட்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியா அப்படின்னு தான் கேட்பாங்க. என்னோட ஒரே எக்ஸாஸ்ட் வந்து நல்லா சாப்பிடுறது, தியேட்டர்ல போய் 2.5 மணி நேரம் எதை பத்தி யோசிக்காம பாக்குறது. வெளியே வந்தாச்சுன்னா அதையும் மறந்துடுவேன், இதையும் மறந்துடுவேன். அந்த அவ்வளவுதான் சிம்பிள், அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. இல்ல சின்னதுல எல்லாம் உண்டு, அது இருக்கும் இல்லைங்களா. தெறிக்கி விட்டுருவேன்னு சொன்னது என்னன்னா, கோவத்துல எல்லாத்தையும் தூக்கி வீசுறது, கட்டாசுறது, அது வந்து ஒரு காலகட்டம். அப்ப நம்ம நிறைய பேரை பாக்குறோம், நிறைய பேரை டீல் பண்றோம் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு லெசன் கொடுப்பாங்க, நம்ம இன்னும் மெச்சூர் ஆறோம்ல. கத்துக்கிட்டே இருக்கிறது தானே ஹியூமனோட எலிவேஷனே. டெய்லி நான் கத்துக்கிறேன், ஒவ்வொரு கிளைண்ட் நமக்கு சொல்லி தரும், ஒரு குழந்தை கூட நமக்கு சொல்லி தரும். டே டு டே லைஃப்ல நீங்க உங்களுக்காண்டி மட்டும் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு ரிச்சுவல், ஏதோ ஒன்று பழக்க வழக்கம். அஃபர்மேஷன்ஸ், அது மட்டும் தான். நான் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் மெடிடேட் பண்றது, நான் 1 மணி நேரம் பூஜை பண்றது, அன்னைக்கும் இல்ல இன்னைக்கும் இல்ல, நடுவுல ஏதோ இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபீல்டுக்குள்ள வரும்போது நீ இதெல்லாம் பண்ணினா மட்டும் தான் உனக்கு சூரியன் சப்போர்ட் பண்ணும், சந்திர அப்ப அந்த ரொம்ப அப்பாவி. அப்ப அந்த டைம்ல மட்டும் நான் நிறைய அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்ல எல்லாம் நிறைய ஈடுபட்டு இருந்தேன். பார்க்கும்போது எங்கடா அது இது நிறைய கிளாஷ் ஆகுது, அங்க வந்து எனர்ஜி தான் கிடைக்குது. நான் தான் கோயில் வழிபாடுகளை வந்து நீ இந்த கோயிலுக்கு போன குழந்தை பிறக்கும், இந்த கோயிலுக்கு போன கல்யாணம்னு நான் சொல்லவே மாட்டேன். உன்னோட ஜாதகத்தோட இந்த கோயில் கனெக்ட் ஆகுது, அங்க இருக்கிற எந்திர பிரதிஷ்டை, அங்க இருக்கிற கலசம், இந்த எனர்ஜியும் இந்த உங்களோட இந்த
எனர்ஜி கனெக்ட் ஆகுது. அங்க போய் உட்கார்ந்துட்டு வந்தீங்க, அந்த எனர்ஜி உங்க எனர்ஜியும் மெர்ஜ் ஆகும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ரிட்டர்ன் வருவீங்க. நடக்கிற விஷயத்தை எதிர்கொள்றதுக்கான திராணி உங்களுக்குள்ள வந்துரும். இதுதான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கோயிலுக்கு போகாதன்னு சொல்ல மாட்டேன். போனீங்கன்னா இதுக்காக தான் போறீங்க. அதான் என்ன நாளைக்கு அப்புறம் நீங்க சாமி இப்ப ஆஸ்ட்ராலஜர் குத்தம் சொல்ற மாதிரி நாளைக்கு முருகனுக்கு குத்தம் சொல்லுவேன், ஆமா. நாளைக்கு பிள்ளையார குத்தம் சொல்லுவேன், நாளைக்கு காளி குத்தம் சொல்லுவேன். பிள்ளையாரப்பா உன்னை எப்படி கும்பிட்டு நீ பண்ணல பாத்தியா அப்படின்னு. சோ அது வந்து ஒரு எனர்ஜி பேட்டரி ரீசார்ஜ் பண்ற ஸ்பாட் மாதிரி. இப்ப எனக்காக நான் பண்றது வந்து அஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான். எவ்வளவு நீ கிராட்டிடியூடோட இருக்கியோ, எவ்வளவு நீ மத்தவங்க நலனுக்காக நீ வேண்டிக்கிட்டே இருக்கியோ, நீ உனக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். நான் கிளைண்ட்ஸ் கொடுக்குற அஃபர்மேஷன்ஸ் அதுதான். எனக்கு நான் சொல்லிக்கிற அஃபர்மேஷன்ஸ் அது மட்டும். நம்ம ஆஸ்ட்ராலஜி ஃபீல்ட்ல இருக்கட்டும், இல்ல இந்த அனிமல் ரெஸ்கியூ அந்த ஃபீல்ட்ல இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் ஃபேமஸா இருக்கீங்க. பர்சனல் லைஃப் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கா இல்ல பாதிச்சிருக்கா? நான் டீச்சிங்ல வந்தபோது எனக்கு பாதிச்சது, நான் கேட்டரிங்ல இருந்த போதும் பாதிச்சது, ஆஸ்ட்ராலஜி இருந்த போதும் பாதிச்சது. சோ அத வந்து ஒரு ஃபீமேலா இருக்கும்போது நம்மளோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும்போது நிச்சயமாவே நிறைய இம்பாக்ட் பண்ணும். அதை ஹேண்டில் பண்றது வந்து ஒரு பெரிய டாஸ்க். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அப்பப்ப இன்னைக்கும் சில திட்டதான் செய்வாங்க. வரும் 2 நாள் 3 நாள் கூட திட்டு வாங்கினேன். பையன்கிட்டே திட்டு வாங்கினேன். சோ உண்டு சில சின்ன சின்ன இதை வந்து ஹேண்டில் பண்ணி வெளியே வந்ததான் ஆகணும். ஆஸ்ட்ராலஜரா நீங்க அப்படி ஒண்ணு சொல்றீங்க. ஆஸ் பிருந்தாவா உங்களுக்குன்னு ஒரு சைட் ஆஃப் லைஃப் இருக்கும்ல. ஆஸ்ட்ராலஜி ஒரு பக்கம் உங்களுக்கு பிடிச்சி பண்றீங்க, எல்லாம் சூப்பர். அதை பத்தி லைக் இப்போ நீங்க அனிமல்ஸ் மேல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி நாயா இருந்தாலும் சரி, குதிரையா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, அவங்களோட பெயின் அவங்க கோத்ரூ பண்றதை பார்க்கும்போது நிஜமாவே மனிதர்கள் வந்து எனக்கு வலிக்குது, எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, எனக்கு ஒரு பெயின் கில்லர் போடுங்கன்னு சொல்லி கேட்கறோம். மரத்து போக செய்யறோம், மயக்கமடைய கூட செய்யறாங்க. ஆனா மிருகங்களுக்கு வந்து அது எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் வலியை கோத்ரூ பண்ணும்போது தான் அவங்க கதறி அழுவாங்க. அதாவது அந்த வலி மனுஷனுக்கு வந்தா மனுஷன் இருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை பறவைகள்கிட்டயும் விலங்குகிட்டையும் இருக்கும். கால் உடஞ்சு இப்படி தொங்கும், ஆனா சும்மாவே இருக்கும். ஏன்னா அனிமல்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரசன்ட் வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அதை கிவ் அப் பண்ணுவாங்கன்னு எடுத்துடலாம், மனசுல வச்சுக்கலாம். அப்படி சொல்லி இது கிவ் அப்பே பண்ணிடுச்சுன்னு தான் நினைப்போம். சோ அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க போயிருவாங்க. இதுக்கு மேல அழுது பிரயோஜனம் இல்ல, இதுக்கு மேல கத்தி கடிச்சும் பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு எல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் போவாங்க. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப 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 பெயின்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் சொன்னா அந்த மார்ச்சுரியில வேலை பண்ற ஒருத்தரை பார்த்து மரணம் வந்து எப்படி இருக்கும், அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு கேட்டா அவங்க எப்படி முழிப்பாங்களோ அந்த மாதிரி தான் நான் தம்பிச்சு போய் நிக்கிறேன். ஒவ்வொரு எனக்கு இந்த வலி மட்டும் தான் ரொம்ப என்ன பாதிச்சது, இந்த வலியை நான் பாதிக்கல நல்லா பிரிச்சு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். சில எஸ்பெஷலி ரேபிஸ் சஸ்பெக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ரேபிஸ்ன்னு சொல்லிட்டு மெர்சி கில்லிங் யூத்தனேஷியான்னு சொல்லுவாங்க. மெர்சி கில்லிங் அனிமல்ஸுக்கு வந்து டாக்டர் வெட்டனரி ப்ரொஃபஷனலா ஒருத்தர் கையெழுத்து போடணும். இன்ஃபார்மர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தா அந்த டாக்டர் சைன் போட்டு ஒரு டாக வந்து கேட்டியோ மெர்சி கில்லிங் பண்ணுவாங்க. இது வந்து இதுக்கு மேல அது ரொம்ப அவஸ்தப்படும். ரேபிஸ் நமக்கே தெரியும். அந்த டாகா இருந்தாலும் சரி, அதுக்கும் ஒவ்வொரு நாடி நரம்பெல்லாம் அதுக்கு வெடிக்கும். ஒவ்வொரு செகண்ட் அது துடிச்சு கிடைச்சது எப்படி சாகும். 1 வீக்ல வரும். மனுஷனுக்கு கிடைச்சாலும் மத்த மிருகங்களுக்கு கிடைச்சா அவங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அது வந்து மெர்சி கில்லிங் பண்ணுவாங்க. ஆனா சில டாக்ஸையோ சில விலங்குகளை வந்து மெர்சி கில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம் இல்ல, டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. கம்பல்சரி பண்ணணும். ஒரு உயிரை கொல்றது ஈஸி பண்ணிடலாம். ஐயோ அது ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுது அப்படின்னு சொல்லி உயிரை போக்கடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமா போச்சு. ஆனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ரேபிஸ் நெகட்டிவ்னு வரும். அன்னைக்கெல்லாம் வந்து லிட்டரலி நரகமா இருக்கும். இப்ப சொல்லும் போதே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. 10ல வந்து 8 வந்து நெகட்டிவ் தான் வருது. ஹானஸ்டா சொல்லணும். 2 உண்மைனா ரேபிஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது. இது ரேபிஸால தான் அந்த நாய்க்கு வந்து சோறு இல்லாம கோவத்துல இருக்கலாம், யார்ட்டையாவது பயங்கரமா அபியூஸ் ஆகி அடி வாங்கி அந்த ஆத்திரத்துல இருக்கலாம், உடம்புல ஏதாவது வயித்துல ஏதாவது வலி இருந்து சாதாரணமான ஹெல்த் இஷ்யூ இருந்து வயிறு வலிச்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவாங்க, கண்ணில் பார்த்தாலும் கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த மாதிரி கூட இருக்கலாம். சோ கடுமையான ஹெல்த் இஷ்யூஸால பாதிக்கப்பட்டு அப்நார்மலா ஒரு நாய் அழுகுது, ரியாக்ட் பண்ணுது, பக்கத்துல வந்து கோச்சுக்கும், தொட்டா கோச்சுக்கும், என்ன தொடாதன்னு சொல்லி கோச்சுக்கும். நாய் வந்து டோன்ட் டச் அப்படின்னு சொல்ல முடியுமா? வாய் ஒரு தான் திரும்பும், தொடாதுன்னு சொல்லும். அப்போ கோவமா திரும்புது ரேபிஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்நார்மல் ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. யூத்தனேஷியா பண்ணி முடிச்சுட்டு போஸ்ட்மார்ட்டம் கம்பல்சரி யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க. அதான் சட்டப்படி, அதான் நல்லது, தர்மமா அதுதான் சொல்லுது. அதுதான் தர்மம். அது பண்ணும்போது நெகட்டிவ் வரும்போது ரொம்ப 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 கேவலமா மனசுக்கு ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னா ஒரு டாக் வந்து ரேபிஸ் சஸ்பெக்டட் அப்படின்னா அது வந்து ரேபிஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், ஒரு ஐசோலேட்டட் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுவும் கோயம்புத்தூர்ல எந்த ஊர்லயுமே எனக்கு தெரிஞ்சு இல்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல. கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு கொடுக்கறது கிடையாது. அந்த மாதிரி கொடுக்கணும். அந்த ஒரு வாரம் அழுகிறதுக்கு விட்டுறணும். ரேபிஸ் அப்படின்னு தெரிஞ்சா 2ஆம் நாள் அந்த ஹவர் கணக்குல அவங்களோட சிம்டம்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். சில சைலண்ட் ரேபிஸா இருக்கும், சில வந்து அப்நார்மலா ரியாக்ட் பண்ணும். எவ்வளவு பெரிய பக்கத்துல எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் அதால உடைக்க முடியும். பல்லெல்லாம் உடையும், கீழே விழுகும், அதெல்லாம் அதால உடைக்க முடியும். ஆட்டோமேட்டிக்கா அதே செத்துரும். இல்ல ஒரு பர்சன் யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து ஆஸ்ட்ராலஜினா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். பயந்து மத்தவங்க பேசுறது கேட்டு பயந்துருப்பாங்க. ஆனா உங்ககிட்ட வந்தா அவங்ககிட்ட எப்படி சொல்வீங்க? ஆஸ்ட்ராலஜினா என்ன, இல்லைன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க?
சேனலை பார்த்துட்டு வரனால ம். மேக்ஸிமம் நான் யாரு, என்னோட வே ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு வர்றவங்க தான் 99%. 100% இப்போ அப்படிதான் வராங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாலுமே என்னோட சேனலை போய் உங்க நட்சத்திர வீடியோ பார்த்தேன், உங்களோட ராசி வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுதான் வராங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து புரியாம வந்துட்டு இருந்தாங்க, புரியாமே போனவங்களும் இருக்காங்க. ஜோசியம் போய் திருப்பி ஜோசியர் போய் யாருக்கு நம்மகிட்ட பார்த்துட்டு வெளியே கூட போய் சொல்லியிருப்பாங்க. நான் சொல்றதுல வந்து இனிஷியல் ஸ்டேஜ். ஆனா ஒன்ஸ் சில விஷயங்கள் அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறமா, சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து தெரிஞ்சு புரிஞ்சுதான் வராங்க. அது எஸ்பெஷலி யூடியூபர்ஸ் நிறைய அஸ்ட்ராலஜி ரீதியா உருவாக ஆரம்பிச்சதுல இருந்து சோ அதுக்கப்புறம் இப்படியே பரவ ஆரம்பிச்சனால தெரிஞ்சுதான் என்கிட்ட வராங்க. இப்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு பேர்டன் எல்லாம் இல்ல. ஏன்னா நான் முதல்ல ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற பேர்டன்லாம் இல்ல. இல்ல இப்ப நீங்க ப்ரூவ் பண்ணணும் இல்ல, அவங்க தனிப்பட்ட அவங்களுக்கு தெரியாது ஆஸ்ட்ராலஜி புரிஞ்சுதான் வராங்க. இப்ப அப்படி எல்லாம் தெரியாதவங்க எல்லாம் ரொம்ப இல்ல. கம்மி. எல்லாருமே புரிஞ்சுதான் பயந்தவங்க வராங்க. அப்படியும் இல்ல. இல்ல இல்ல எல்லாமே புரிஞ்சுதான் வராங்க. இன்னும் நான் கொடுக்குற அந்த கம்யூனிகேஷன் வந்து எப்பவுமே உங்களை எனக்கு தெரிஞ்சு எல்லா நேரமும் பலந்தப்படுத்தி இருக்கு, பலவீனப்படுத்தினது இல்ல. வித்தின் 5 மினிட்ஸ் என்னால அவங்கள வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு கூட அந்த கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை என்னால கொடுக்க முடிஞ்சிருக்கு. இல்ல இதுதான் யதார்த்தம், இதுதான் அப்பட்டா அக்செப்ட் பண்ணிக்கோங்கிற அளவுக்கு என்னால அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த சங்கடங்கள் வந்தது இல்லை எனக்கு. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல உங்களை நீங்க எங்க பாக்குறீங்க? கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய சாங்சுரியை வச்சு மனிதர்களுக்குன்னு தனியா ஒரு அன்னசாலை, இங்க வந்து எப்பவுமே சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கணும். அங்க வந்து நம்ம ஸ்ரீதேவி அண்ணன் பண்ணிருக்கிற மாதிரி இயலாதவர்கள் மட்டும்தான் வந்து அவர் எப்படி சொல்லி above 60 இல்ல above 80 அந்த மாதிரி தான் வந்தா இங்க அன்னதானம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இயலாதவங்களுக்கு எப்பவுமே சாப்பாடு கிடைக்கிற ஒரு இடமா ஒண்ணு இருக்கணும். எல்லா மிருகங்களும் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு நாட் ஜூ லைக் ஸ்ட்ரக்சர், நாட் கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு பெரிய ஊரையே உருவாக்கணும். இது ஒண்ணுதான் எனக்கு அடுத்த 2 பெரிய ட்ரீம். இதுக்கு மேல எனக்கு பெரிய ட்ரீம் எதுவும் இல்ல. உங்க பர்சனல் லைஃப்ல ஆஸ்ட்ராலஜி எப்படி ஹெல்ப் பண்ணிருக்கு, எப்படி சப்போர்ட்டிவா இருக்கு? எதுவுமே பண்ணலைங்க. எல்லாமே சேதாரம் ஆயிட்டு ஏய் எங்க யார் எப்ப அடிச்சீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறதுக்கு ஒரு சிச்சுவேஷனாவே நான் அதைத்தான் கருதுறேன். ஆக்சுவலா இதெல்லாம் ஏன் முன்னாலேயே சொல்லல. எனக்கு பொருத்தம் பார்க்க ஜோசியரு, அப்புறம் என்ன இதை படின்னு சொன்ன ஜோசியரு, என் பையனை இதுல படிக்க வைங்கன்னு சொன்ன ஜோசியரு, பையன் படிக்கும் போதே நானே மக்காருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவனுக்கே நான் தப்பா சூஸ் பண்ணி கொடுத்தேன். மாஸ்டர் சொன்னா கரெக்டா இருக்கும், அவர் என்ன சொன்னாரோ அதுல போடணும் அப்படின்னு. அதுல ஒரு மாஸ்டர் சமையல்காரனை போய் நீ சினிமாக்குள்ள போடுற, பத்திரிகைக்காரனாக்குற, நீ ரொம்ப ரிக்ரெட் பண்ண எழுதி வச்சுக்கோன்னு ஒருத்தர் சொன்னாரு. இன்னொருத்தர் வந்து முழுசு மாஸ் கம்யூனிகேஷனுக்கு விஷுவல் கம்யூனிகேஷன்ல போக வேண்டியதான்னு சொன்னாரு. எல்லாம் இல்ல எல்லாத்தையும் விட்டு அனிமல் லைஃப்ல உட்காந்துருக்கான். வந்துச்சு ஒரு அவேர்னஸ். ஃபீல்டுக்குள்ள வந்தபோது நிறைய விஷயத்துல ஏமாந்தேன், நிறைய அடி வாங்கிட்டேன். ஆனா பொண்ணு கொஞ்சம் வளர்றா அப்படிங்கும்போது நான் ஃபீல்டுக்குள்ள வந்து ஒரு வருஷத்துல முடிச்சுக்கிட்டேன் நான். ஓ எல்லாச்சும் நீ என்ன எப்படி எல்லாம் ஏமாத்தி வச்சிருக்கீங்க, எனக்கு கல்யாணம் வச்சதை கேட்டு எங்க பொருத்த மாதிரி இப்படி கல்யாணம் வச்சீங்க, எப்படி இப்படி எல்லாம் நீங்க ஓகே பண்ணீங்க பாத்தீங்களா, என்னோட எய்ம் என்ன ட்ரீம் என்ன, இவங்க எய்ம் என்ன ட்ரீம் என்ன, இப்ப என் பையனோட லைன் என்ன, நீங்க என்ன இப்ப சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தப்பை சரி பண்றதுக்கு நான் ஃபீல்டுக்குள்ள வந்து என்ன எங்க சேதாரம் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. என்னைக்காவது நட்சத்திரம் வந்து நம்மகிட்ட போய் சொல்லுமா, இல்ல நீங்க மிஸ்ரீட் பண்ணிருக்கீங்களா? நட்சத்திரங்கள் நம்ம கிட்ட போய் சொல்லாது. ஏன்னா இயற்கையோ நான் சொல்லுவேன் இல்லைங்களா, மனிதனை தவிர எல்லாமே ஒரு சர்டன் ஒரு ஃபார்முக்குள்ளதான் அவங்க இருப்பாங்க. அதுல இருந்து கொஞ்சம் கூட இம்மியால கூட அது பெசகாது. சூரியன் இப்படி இருக்கணும், இத்தனை மணிக்கு உதிக்கணும், இத்தனை மணிக்கு அஸ்தமனம் ஆனோம்னா அந்த பிக்சர்ல இருந்து சூரியன் வந்து பெசகாது. ஒவ்வொரு கிரகங்களும் அப்படிதான். அவங்களோட அந்த ஆர்பிட்ல இருந்து அவங்க வந்து விலகவே மாட்டாங்க. விலகுறாங்கன்னா சேதாரம் இருக்குன்னு அர்த்தம். திருவாதிரை நட்சத்திரம் வெடிச்சதுன்னு சொல்ற மாதிரி அதெல்லாம் சேதாரம் ஆச்சுன்னு அர்த்தம். அது கம்ப்ளீட்டா அது ரொம்ப ரேர். அது வந்து ரொம்ப மில்லியன் இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும், அவ்வளவுதான். ஆனா ஒரு அஸ்ட்ராலஜரா, ஒரு ஹியூமனா நமக்கு கண்ணு தெரியாமையோ, நமக்கு காது கேட்காமையோ, நமக்கு இன்ட்யூஷன் இல்லாமையோ அந்த மாதிரி வேணா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாராவது ஒருத்தர் வந்து நெகட்டிவா இத மாதிரி சொன்னாங்கன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும், நீங்க எனக்கு வந்து இந்த டைம்ல சொன்னீங்க, இந்த டைம்ல எனக்கு அது நடக்கல அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு அந்த மாதிரி டைரக்டா ஃபீட்பேக் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அது தெரியுமே தவிர, மத்தபடி எனக்கு இது வரைக்கும் யாரா மாதிரி என்ன வந்து டைரக்டா சொன்னது இல்ல. மேபி அவங்க தான் ஃபீல் பண்ணிட்டு இல்ல வேணான்னு வேற ஜோசியிட்ட போயிருக்காங்களோ என்னமோ. சோ இது எனக்கு எதுவும் அந்த மாதிரி ஃபீல் ஆனது. ஆனா நட்சத்திரங்களோ இயற்கையோ பிரபஞ்சமோ மாறாது, போய் சொல்லாது. ஒரு ஜோடியாக் சைன் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது? ஸ்கார்பியோ. உங்களுக்கு உங்களே அப்படி எனக்குன்னு இல்ல, விருச்சிகமே அந்த மாதிரி ஒரு ராசி தான். அந்த விருச்சிகம் அப்படிங்கிற ராசி எப்பவுமே அந்த மாதிரி ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள். அங்க போனா என்ன ஆகுதுன்னு யாருக்குமே தெரியல, அங்க என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியல. சோ அது வந்து அந்த மாதிரி ஒரு ராசி. சோ எனக்கு அதுல எப்பவுமே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதுக்குள்ள நானே இருக்கேன் அப்படிங்கும்போது கெத்துதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ரொம்ப அட்மையர் பண்றதுதான். ஏன்னா ஆள பிறந்தவங்களும் அவங்கதான், அழிஞ்சு நாசமா போறவங்களும் அவங்கதான். நீ வாங்குற அடியில நீ எந்திரிக்கிறியா இல்ல நானே பொத்திட்டு படுத்துக்கிறேன்னு படுக்கிறியாங்கிறது உன்னோட ஃப்ரீவில். ஒரு ஜோடியாக் சைன் உங்க பேஷன்ஸையே டெஸ்ட் பண்ணும். சிம்மம். ஒரு ஸ்பிரிச்சுவல் சூப்பர்ஸ்டிஷன் அது வந்து பீப்புள் வந்து விட்டுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நட்சத்திரம் ஆகாது, சோ இந்த மாதிரி மித்த ஃபர்ஸ்ட் உடைச்சிடணும்.
ஆயில்யம் ஆகாது, மூலமாகாது. கேட்டே இருந்தா ஆணுக்கு வந்து மூத்த சகோதரம் இருக்கக்கூடாது. சோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நிச்சயமாவே மக்கள் வந்து மூலம் வந்து ஒன் மேன் ஆர்மி. ஆயில்யமா நாகாசா விஷம் கக்கும் அப்படின்னு குத்தி வச்சிருங்க. ஆயில்யம் தான் டாக்டரோட சிம்பிளே. சர்பெண்ட் தான் டாக்டர்ஸோட சிம்பிளே. உயிர் காக்கிற எனர்ஜி. அங்க போய் நீங்க போய் முத்திரை குத்துவீங்க, விஷமா கக்குவாங்கன்னு சொல்லிட்டு. விருச்சிகம் தேலா கொட்டும், விருச்சிகத்தை பார்த்தாலே அடிச்சிருங்க, கொன்றுங்க, தேலா கொட்டும் அப்படிம்பாங்க. மோஸ்ட் சாக்ரிஃபைசிங் ராசியில விருச்சிகம் தான் முதல்ல வரும். தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பாங்க. சோ நீங்க எப்படி ஒரு ஜெனரலா ஒரு நட்சத்திரத்தை ராசி வச்சுட்டு இவங்க இப்படிதான் சொல்லி ஜட்ஜ் பண்ணி முத்திரை குத்துறீங்க. வாழை மரத்தை அறுத்துட்டு தாலி கட்டுறது, நாய்க்கு தாலி கட்டுறது. சோ இந்த மாதிரி சில சூப்பர்ஸ்டிஷியஸ் ஐடியாஸ் இதான் ஃபர்ஸ்ட் முதல்ல உடைக்கணும். ஒரு சோல் வந்து உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த சோல் வந்து புருஷனை பத்தி, குழந்தைய பத்தி, பொண்டாட்டியை பத்தி, அசட்டை பத்தி, என் பிள்ளைய நான் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன்னா, திடீர்னு செத்து போனேன், என் வீட்டுக்காரிக்கு யார் சாப்பாடு போடுவாங்க, என் பொண்டாட்டி யார் பாத்துக்குவாங்கன்னா அந்த சோல் வந்து உடம்புக்குள்ள இருக்க அந்த பாடியில இருக்கிற வரைக்கும் தான் அந்த சோலுக்கு இந்த வலியல் கவலையெல்லாம் இருக்கும். பாடி விட்டு அந்த சோல் வெளியே போயிடுச்சுன்னா அந்த சோல் வந்து லிபரேஷனை பத்தி மட்டும் தான் யோசிக்கும். ஏன்னா இத்தனை புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் எல்லாம் இப்படி வந்துட்டு இருக்கு. அந்த சோல் வந்து இப்படிதான் எலிவேஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப இந்த இதுல இருந்து அடுத்தடுத்த படிநிலை நான் மேல 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 போயிட்டு அதுதான் அந்த சோல் வந்து எதிர்பார்க்கும். உடம்பு விட்டு வெளியே போனோம்னா அந்த சோல் வந்து நான் முக்தி நோக்கி போயிடுறேன், எனக்குலாம் திருப்பி பிறக்க வேண்டாம், ஐ எம் டன் அப்படின்னு தான் கேது அங்க வேலை பண்ணும். ஆனா என்ன சொல்லும் கர்மா, என்ன சொல்லுவோம், இதெல்லாம் வந்து சத்தாதான் சுடுகாடு தெரியுங்கிற மாதிரி தான். ஆனா இத்தனை பேரை நான் மீட் பண்றேன், இத்தனை கர்மாவோட நான் டீல் பண்றேங்கிறதுனால என்னால உறுதியா நான் கான்ஃபிடண்டா சொல்ல முடியுது. அப்போ அந்த கர்மா வந்து சொல்லுமா, பாரு என்னால நீ பண்ணிட்டு வந்திருக்க, உன்னால எவ்வளவு டேமேஜ் இருக்கு, இதெல்லாம் யார் சரி பண்ணுவா, பொன்னியை போய் சரி பண்ணிட்டு வா. பாரு உன்னால இவ்வளவு குட் டீட்ஸ் எல்லாம் வந்து குட் டீட்ஸ்க்குலாம் பலன் அனுபவிக்கணும்ல. அந்த பலனா வந்து உனக்கு முக்தி மோட்சத்துக்கு உண்டான இல்ல சோலை வந்து நான் லைட் பண்றேன், அடுத்த பிறகு இன்னும் கிரேவிங்ஸோட வராத. அப்ப அந்த சோல் என்ன பண்ணும், ஒரு எதுக்கு நம்ம டிட்டாச்மெண்ட் கேது பத்தி நம்ம பேசுறோம், ஏன் இந்த இடத்துல நான் கேது பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, கேது ஒரு ஜாதகத்துல ஒரு எங்க இருக்கோ அந்த விஷயத்துல இருந்து அவங்க டிட்டாச் ஆயிடுவாங்க. டிட்டாச் ஆக சொல்லும், கம்பல்சரி நிர்பந்திக்கும். அப்ப என்னன்னா அந்த பாவத்தை அவங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க, அனுபவிச்சுட்டாங்க. இதுக்கு மேல அந்த ஏரியால அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு தொழில்ல இதுதான் பவர், இதுதான் அத்தாரிட்டி, இதுதான் உச்சம்னா நான் தொட்டுட்டேன் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு போய் கேது 10ல தான் உட்காரும். அந்த ஜென்மத்துல தொழில் மேல உங்க பற்று இருக்கு, அதே பவர் இருக்கும், அதே அத்தாரிட்டி இருக்கும், அதே நேம் ஃபேம் இருக்கும். ஆனா அதுல அவங்க போய் பற்று வைக்க கூடாதுன்னு சொல்லுவேன். அப்ப என்ன ஆகும், அடுத்த பிறவில தொழில் இல்லாம இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, எனக்கு தொழிலை பத்தி எல்லாம் பாதல, ஆனா தொழில் இல்லாம இருக்கிறதுக்கு எல்லா சௌகரியமும் உங்களுக்கு கிடைச்சிடும், வேலையை பத்தி கவலைப்படவே வேண்டாம். அதே மாதிரி 7ஆம் பாவத்து கேது வந்துச்சுன்னா அடுத்த பிறவில இந்த பிறவில அவங்க ப்ராப்பரா அதுக்குண்டான கடனை கட்டி முடிச்சு லைஃப் பார்ட்னரை பக்காவை பார்த்து நிம்மதிய காலத்தை அவங்க கணக்கை முடிச்சுக்கிட்டு இவங்களும் கிளம்பிட்டாங்க அப்படின்னா அடுத்த பிறவியில அவங்களுக்கு திருமணம் நடக்காது. இந்த கடன் கழிஞ்சிருச்சு, இந்த பாட்டு கட் ஆயிரும், அதேதான் குழந்தை, அதேதான் பற்று. அப்போ ஒவ்வொரு ஏரியாவா அந்த சோல் வந்து கட் பண்ணிட்டே இருக்கும். அட்டாச்மெண்ட்டை கட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எதுலையுமே அந்த சோலுக்கு வந்து பற்று இருக்காது. அப்ப அந்த சோல் ஃபர்ஸ்ட் பேசாது. இப்ப என்ன மாதிரி பிளா 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 பிளானால பேச மாட்டாங்க. அந்த சோல் வந்து மௌனத்துல தான் இருக்கும், சும்மாவே இருப்பாங்க, கிடைச்சதை சாப்பிடுவாங்க. அதனால தான் புத்த பிக்ஷல் எல்லாம் பாத்தீங்கன்னா சன்னியாசம் தரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான புத்தா ரிலிஜன் பெஸ்ட், ஹிந்து இதுன்னு எதையுமே நான் கொண்டு வரல. ஏன் ஒரு சிலர் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டே வராங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு 3 நேரத்துக்கு மேல ஒரு வீட்டுல சாப்பிட மாட்டாங்க, 3 நாளைக்கு மேல ஒரு ஊர்ல தங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு அட்டாச்மெண்ட் வந்துரும். சோ அவங்க வந்து டிட்டாச் ஆயிட்டே இருக்காங்க. அப்ப அடுத்த பிறவில இன்னும் டிட்டாச் ஆவாங்க. குடும்பம் குட்டி எந்த பந்தம் பற்று பாசம் எதுவுமே இல்லாம அந்த சொல் இன்னும் லைட் ஆகும். அப்ப பணம் வேணும், பணம் இல்ல, சொத்து வேணும், சொத்து இல்ல, சாப்பாடு கிடைக்குமா கிடைக்கல, இதை பத்தி அந்த சோல் கவலைப்படாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி அந்த கேது ப்ராமினன்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சோல் வந்து லிபரேஷன் நோக்கி போகும். சோ அல்டிமேட்டா அந்த சோலுக்கு வேண்டியது என்னன்னா லிபரேஷன். அந்த நடுவுல தான் நம்ம ராகுவோட மாயக்குள்ள போய் நம்ம சிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது இல்லாம இருக்க முடியல, அது இல்லாம இது போயிட்டா என்ன பண்ணுவேன், அது இல்லாட்டி என்ன பண்ணுவேன்னு சொல்லி அந்த சோல் கவலைப்படுறதெல்லாம் உள்ள இருக்கிற அந்த மாயை. சொடக்கு போடும்போது உயிர் வெளியே போயிடுச்சுன்னா லிபரேஷனை பத்தி மட்டும்தான் கதரும். அதனால தான் சொல்லுவேன், நீங்க உயிரோடு இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கு, ஒரு அப்பாவுக்கு, ஒரு தாத்தாக்கு, ஒரு பாட்டிக்கு, ஒரு குழந்தைக்கு, ஒரு புருஷனுக்கு, பொண்டாட்டிக்கு, ஒரு மாமனாருக்கு, மாமியாருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருங்க. அந்த உடம்புட்டு அந்த உயிர் போனதுக்கு அப்புறம் நீங்க இங்கிருந்து கதறி கூப்பாடு போட்டு நான் சாப்பாடு அனுப்புறேன், நான் கறி வெட்டி போடுறேன், நான் வந்து எங்க மாமனாருக்கு சாராயம் பிடிக்கும், என் புருஷனுக்கு சாராயம் தான் பிடிக்கும், நான் பீடி துண்டை வைக்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் எதுவுமே அதுக்கப்புறம் ஜாங்கிரி பிடிக்கும் இதெல்லாம் கொண்டு போய் வைக்கிறது, அதெல்லாம் எதுவுமே அந்த சோலுக்கு அதுக்கப்புறம் கடத்த முடியாது. உயிரோடு இருக்கும்போது நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் பித்ருதோஷமா கன்வெர்ட் ஆகும், அதுதான் அன்செஸ்டர்ஸோட பிளெஸிங்ஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் மனிதர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இருக்கிற வரைக்கும் குடும்பப்படுத்தி அவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம, அன்னாகாரம் கொடுக்காம, பக்கத்துல கூட உட்காராம தனியா ஒருத்தரை சாக விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வருஷம் மறக்காம அவங்களுக்கு படையல் வைப்பாங்க. ஸோ இந்த ஒரு மித்தை வந்து மக்கள் வந்து வெளியே வரணும். நான் உயிரோடு இருக்கும்போது ஒருத்தரை கவனிக்க மாட்டேன், செத்து போனதுக்கு அப்புறம் நான் அவங்கள பேயா பார்ப்பேன், அவங்கள நான் வந்து புண்ணியாத்மாவை பார்ப்பேன், அவங்களுக்கு உண்டானதெல்லாம் கீழே இருந்து அனுப்புவேன், எதையுமே இங்கிருந்து அங்க போட முடியாது. அங்கிருந்து தான் எல்லாம் வரணும். அதுதான் டிஎன்ஏ கர்மா. மேல என்ன போட்டோமோ அதெல்லாம் மேல இருந்து பிளஸிங்ஸா கர்ஸா மேல இருந்து தான் கீழே வரும். முன்னோர்கள்ட்ட நமக்கு வருமே தவிர கீழே இருந்து நம்ம மேலே யாருக்கும் அனுப்ப முடியாது. ஸோ இதையும் மக்கள் வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேசி நிறைய டைம் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா மக்களும் மன்னிக்கணும், நீங்களும் மன்னிக்கணும். ஆக்சுவலி ஒரு
ஐ ஓப்பனிங்குள்ள சொல்லலாம். ஐ நிறைய பேர் ஓப்பனிங் சொல்ல முடியாதுடா. எனக்கு எனக்கு என்ன பாஷையில புரிஞ்சுதோ, என்னால வந்து ரொம்ப அஸ்ட்ராலஜிக்கல் டேர்ம்ல என்னால புரிஞ்சுக்க முடியல. சில விஷயங்கள நான் வந்து எதார்த்தமா புரிஞ்சுக்கிட்டேன் பிராக்டிகலா. அதே பிராக்டிகாலிட்டியோட எதார்த்தமா உங்களுக்கு எல்லாம் சில விஷயங்கள புரிய வைக்கணுங்கிறத நான் கம்யூனிகேட் பண்ணேன். இல்லாத குற்றம் குறைய தவறு இருப்பேன். பெரியவங்களும் மன்னிக்கணும், என்னோட மாஸ்டர்ஸும் மன்னிக்கணும், மக்களும் மன்னிக்கணும், நீங்களும் மன்னிக்கணும். நீங்க இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்லியிருக்கீங்களே, நிறைய பேர் புரியாம என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குலாம் ஒரு சின்ன தெளிவு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான செஷன் கொடுத்துருக்கீங்க. அண்ட் உங்களை மீண்டும் இன்னொரு எபிசோட்ல நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு நிச்சயமா விருப்பப்படுறோம். சந்திக்கலாம். ம். தேங்க் யூ ஸோ மச். சில விஷயங்கள வந்து ரொம்ப எதார்த்தமான சில விஷயங்கள பிராக்டிகாலிட்டிய எனக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்ஸ குடுத்துருக்கீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மிக்க நன்றி. தேங்க் யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். தேங்க் யூ. தேங்க்யூ. ஆஸ்ட்ராலஜி பற்றி நிறைய பேசணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப் ஜேர்னி, இதில் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு. இது ஒரு சிம்பிள் இன்டர்வியூ மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது ஒரு ரிமைண்டராகவும் இருக்குது. எப்படின்னா, நம்ம கல்ச்சரில் ஆஸ்ட்ராலஜி இருக்குது, ஆனால் இந்த மாடர்ன் லைஃப்பில் ஆஸ்ட்ராலஜி ஒரு ரோலை ப்ளே பண்ணுது அண்ட் இட் ஹேஸ் அ பர்பஸுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நான். இது உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தென் சைனிங் ஆஃப் நிவேதா.